கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடைசி கால ஊழியத்தின் சார்பில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் அவருடைய வருகைக்காக நம்மளை ஆயத்தப்படுத்தும்படிக்காக ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறேன். அநேகர் ஆண்டோட வருகை குறித்த ஒரு தரிசனத்தோடு, ஆண்டோருடைய வருகை குறித்த ஒரு ஏக்கத்தோடு அநேகர் மாறிக்கொண்டிருக்கிறாங்க. இந்த காலங்களில் அநேக வாலிப தம்பிங்க, தங்கச்சிமார்கள், இன்னும் பலர் ஆண்டவருடைய வருகை குறித்த ஒரு தரிசனம் உடையவர்களாக இந்த கடைசி காலத்தில் அநேகர் மாறுகிறார்கள் என்று சொல்லி அவளை குறித்து நான் அறிந்து கொள்ளும் போது நான் ஆண்டவரை துதிக்கிறேன். நிச்சயமாகவே இந்த வார்த்தைகள் ஏதோ பயப்படுத்துவதற்காக அல்ல. கடைசி காலங்களில் நீங்களும் நானும் ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பித்தான் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற கர்த்தருடைய வார்த்தை மீகா 7வது அதிகாரம் 8வது வசனம். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார் என்கிற வார்த்தை மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசும்படிக்காய் ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நல்ல வேளைக்காய் நன்றி அப்பா. எங்களோடு பேசுங்க. நம்முடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஜீவனுள்ள வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையில நீர் பேசி எங்களை பலப்படுத்தி நம்முடைய வருகைக்காய் ஆயத்தப்படுத்த உதவி செய்யும். குற்றங்கள் குறைவுகள் எல்லாம் பண்ணீங்க. ரகசியங்களை பேசும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, கேட்டதான வார்த்தை மீகா 7வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். மீகாவை குறித்து பார்க்கும்போது இது ஒரு இஸ்ரவேல் தேசத்துல கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படிக்காக ஒரு தீர்க்கதரிசியாக தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படிக்காக இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகை குறித்து அறிவித்த ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி. சின்ன தீர்க்கதரிசி என்று சொல்லப்பட்டிருந்தாலும் அவர் மகா பெரிதான காரியங்களை தீர்க்க தரிசனமாய் பேசியிருக்கிறார். முதல் வருகையை பற்றி பேசியிருக்கிறார். அதோடு எனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், இன்னைக்கு 2000 வருஷங்கள் ஆகிறது. 700 + 2700 வருடத்துக்கு முன்னாடி பேசின காரியங்கள் என்னவென்று சொன்னால், 2ஆம் வருகை, அதாவது இயேசு கிறிஸ்துவோட 2வது வருகை இன்னும் வரல, வரப்போகிற காரியங்களை குறித்து கூட அன்றைக்கே அந்த மீகா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் பேசியிருக்கிறார் என்று சொன்னால், அவ்வளோ பெரிய தரிசன பாரத்தை கர்த்தர் அவருக்கு கொடுத்து 2வது வருகை குறித்தும் அநேக வசனங்கள்ல நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்டதான கர்த்தருடைய ஊழியக்காரர் எழுதி கொடுத்த வார்த்தையை தான் நம்ம இப்ப பார்த்தோம். என்ன பேசுகிறார்? என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. பாருங்க, இன்னைக்கு சத்துருவுடைய மிகப்பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? சத்துருவுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? அதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. சாத்தானுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளை விழத்தள்ளி அவர்களை, அதாவது அவங்க தேவனை விட்டு பிரித்து அவர்களை கர்த்தரை விட்டு விழத்தள்ள வேண்டும் என்பதில் சாத்தான் மிகப்பெரிய என்னவா இருக்கிறான், மிகப்பெரிய ஒரு பெரிய போக்கஸ்டா இன்னைக்கு அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். எப்படியாவது கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனோடு கூட நடக்கிறவர்களை தேவனை விட்டு பிரிக்க வேண்டும் என்பதுதான் சத்துருடைய மிகப்பெரிய தந்திரங்க. அதை அறிந்து தான் தீர்க்கதரிசி இப்படியாய் பேசுகிறார். பாருங்க, நமக்கு தெரியும் ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில அவர்கள் தேவனோடு கூட நடந்து கொண்டிருந்தாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு என்று கொடுத்த அந்த ஏதேன் தோட்டம், குளிர்ச்சியான வேளையில தேவன் வந்து அவர்களோடு கூட கொஞ்சி குலாவினார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அவங்க அவ்வளவு அழகாக தேவனோடு கூட ஒவ்வொரு நாளும் பேசி கொண்டிருந்தார். தேவனுடைய சத்தத்தை கேட்டாங்க, தேவனை தரிசித்தாங்க, தேவனை மகிமையில தரிசித்து இவர்களுடைய மகிமையின் சரீரத்தோடு மகிமையான தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு பரலோகமும் பூலோகமும் ஒன்றாய் இரண்டர கலந்து தேவனோடு கூட வாழ்ந்த ஒரு அனுபவத்தை நினைத்து பார்க்கும்போது எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்டதான ஏதேனின் ஒரு மகிமையான அனுபவத்தை அவர்கள் மகிமையாய் அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது இதை பொறுக்க முடியாத சாத்தான் இவர்களை எப்படியாவது இவர்கள் என்ன செய்யணும்? விழத்தள்ளணும், இவங்களை தேவனை விட்டு பிரிக்கணும், இவர்களுக்கும் தேவனுக்கும் எப்படியாவது ஒரு பிரிவினையை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி போராடி பல நாட்கள், பல வருடங்கள் காத்திருந்திருப்பான். ஒரு நாள் அவனுடைய தந்துராங்கர் செயல்பட்டு அவர்களை விழத்தள்ளி தேவனை விட்டு பிரித்து விட்டான். அதுதான் பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம். இந்த கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சபையே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இயேசுவை ஒருவேளை அறியாத ஜனங்கள் இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருப்பீர்களானால் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். நமக்கு ஒரு சத்துரு இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த சத்துருவுடைய நோக்கம், அவன் சத்துருடைய தந்திரம் என்ன என்பதை நீங்களும் நான் அறியணும். சத்துருவுடைய தந்திரம் என்ன? என் சத்துருவே, உங்களுக்கும் எனக்கும் விரோதமா அவர் சத்துரு இருக்கிறான். இது கண்ணால பார்க்க முடியாதுதான். அவன் வந்து போக்கஸ்டாக அவனை கண்ணால பார்க்க முடியாது. ஆவிக்குரிய மண்டலத்துல நின்று கொண்டு நீங்களும் நானும் எப்படியாவது விழத்தள்ள வேண்டும், எப்படியாவது இவன் அழிந்து போக வேண்டும் என்று சொல்லி சத்துரு போராடி கொண்டிருக்கிறான். அதனாலதான் சத்துருவை குறித்து ஆண்டவர் சொல்றாரு,
பிசாசானவன் கொல்லவும் அழிக்கவும், திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் அவன் வரான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை யோவானில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்று சொன்னால் சத்துருடைய மிகப்பெரிய தந்திரம் என்ன? உங்களை என்னையும் திருடணும், நம்முடைய ஆத்துமாவை திருட வேண்டும், நம்முடைய ஆசீர்வாதங்களை திருட வேண்டும், நம்முடைய நன்மைகளை திருட வேண்டும், நமக்கு கொடுக்கப்பட்ட உயர்வுகளை, கனத்த மகிமையை திருட வேண்டும் என்று சொல்லி, அதை அழிக்க வேண்டும் என்று சொல்லி, அதை எப்படியாவது சின்னாபின்னமாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி சத்துருவானவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? நாம் போராடி கொண்டிருக்கிற கடைசி காலத்துல கர்த்தர் உங்களோடு என்னோடு பேசுகிறார். என் சத்துருவே, சத்துரு நமக்கு ஒரு சத்துரு உண்டு என்பதை எப்பவுமே நம்ம அறிந்து கொண்டு அதற்காக நம்ம எச்சரிப்பா இருக்கணும்னு கர்த்தர் முதலாவது பேசுகிறார். ஒன்று. இரண்டாவது, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாத. சந்தோஷப்படுவான் சத்துரு, சந்தோஷப்படுவான். எப்ப சந்தோஷப்படுவான் தெரியுமா? அடுத்த வசனம் சொல்லுது, அடுத்த பகுதி சொல்லுது, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். அப்போ மூன்றாவது பகுதியில் சொல்லப்பட்டு நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். அப்படி என்று சொன்னால் சத்துரு எப்ப சந்தோஷப்படும் தெரியுமா? நீங்க பாவத்துல விழும்போது, தேவனை விட்டு பிரிந்து போகும்போது, தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை நீங்களும் நானும் செய்யும் போது யார் சந்தோஷப்படுவானா? சத்துரு, சாத்தான், பிசாஸ் என்று சொல்லக்கூடிய பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் என்று சொல்லக்கூடிய சாத்தான் என்ன செய்வானா? ரொம்ப சந்தோஷப்படும். அப்பா, நான் விழ தள்ளிட்டேன், அவன் தேவனை விட்டு பிரிஞ்சுட்டான், அவன் பாவம் செஞ்சுட்டு இருக்கிறான், அவன் ஏன் விருப்பத்தை செஞ்சுட்டு இருக்கிறான்னு சொல்லி சத்துரு என்ன செய்வானா? உங்க மேல என் மேல பாவம் செய்யும் போது, ஆண்டவரை விட்டு விலகும் போது, ஜெபிக்காம போகும்போது, ஆண்டவர் யார் என்று சொல்லி ஒரு கிறிஸ்தவனாயிருந்தும் தேவனை தேடினவனும் வாய்நாள அறிக்கை செய்யும் போது, பாருங்க கர்த்தர் எனக்கு என்ன செய்தாரு, அவர் எனக்கு என்ன செய்தாரு, இவ்வளவு பாடுகள் எனக்கு எதற்கு என்று சொல்லி ஆண்டவரை கனவீனப்படுத்தி பேசும்போது, கர்த்தரை கொச்சைப்படுத்தி பேசும்போது, ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார் என்று சொல்லி தடுமாறி பாவத்திலே விழும்போது, ஒருவன் உங்களுக்கு எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படுவான். அவன் யாரு தெரியுமா? வேதம் சொல்லுகிறது சத்துரு என்று சொல்லப்பட்ட அவன் சந்தோஷப்படுவானா? நீங்களும் நானும் விழுந்து போகும்போது, பாவத்துல தடுமாறி விழும்போது சத்துரு சந்தோஷப்படுவான் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு தீர்மானம் எடுக்கணும். என் மூலமாக சத்ருவுக்கு நான் என்ன செஞ்சிடக்கூடாது? சந்தோஷத்தை கொடுத்துடக்கூடாது. என் மூலமாக, என் குடும்பத்தின் மூலமா, எங்கள் ஊழியத்தின் சார்பில் நான் என்ன செஞ்சிடக்கூடாது? நான் சத்ருவுக்கு சந்தோஷத்தை கொடுக்க கூடாது என்று தீர்மானம் பண்ணணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்ப யாருக்கு நீங்களும் நானும் சந்தோஷம் கொடுக்கணும்? உங்களை என்னை படைத்த ஒருவர் இருக்கிறாருங்க. உங்களை என்னை படைத்த ஒரு இயேசு உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவரை ரத்தம் சிந்தி உங்களை மீட்டெடுத்தாரே, அவரு தான் நமக்கு ஆவிக்குரிய தகப்பன். அவர்தான் அப்பா பிதாவே என்று சொல்லக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்ற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? சந்தோஷத்தை கொடுக்கிறவளா மாறணும்ப்பா. உமக்கு நான் சந்தோஷம் கொடுக்கிறவனா மாறணும்ப்பா. ஒருவேளை என் வாழ்க்கையில இதை பார்த்து கொண்டுக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, என் வாழ்க்கையில நான் யாருக்கு இதுவரையிலும் சந்தோஷம் கொடுத்தேன்னு தெரியல பிரதர். நான் இத்தனை வருஷமும் நான் கேட்கும்போது, இந்த மெசேஜை கேட்கும்போது, நான் இதுவரையிலும் சாத்தானுக்கு தான் சந்தோஷம் கொடுத்த மாதிரி தெரியுதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இதுல இருந்து ஆண்டுகிட்ட கேளுங்கப்பா, நான் சாத்தானுக்கு சந்தோஷத்தை கொடுக்க கூடாதப்பா, நான் உமக்கு சந்தோஷம் கொடுக்கிறவனா மாறணும்ப்பா. ஆண்டவரை, உமக்கு நீர் என்ன படைச்சிருக்கிறீங்க, நீர் எனக்காய் கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி என்னை மீட்டெடுத்து இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறீங்களே, அந்த உயிருள்ள ஆண்டவர் இப்ப நான் பேசி கொண்டிருக்கிறதை, நீங்க கவனித்து கொண்டிருக்கிறதை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நான் சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு மகனாக, ஒரு மகளாக, ஊழியக்காரனா நான் மாறுவேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? பாருங்க, தொடர்ந்து என்ன சொல்லுது? நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். அப்போ நீங்க சந்தோஷம் கொடுக்க வேண்டுமானால் விழுந்து கிடக்கிறவனாக அல்ல, எழும்புகிறவனாய் மாறணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீ விழுந்து கிடக்கிறாயா, பாவத்துல ஐயோ என்னால எழும்ப முடியலையேன்னு சொல்லி தடுமாறி கொண்டு இருக்கிறாயா, ஆண்டவர் சொல்றாரு, எழும்பு சியோனே, உன் தூசியை உதறிவிட்டு எழும்புன்னு கர்த்தர் சொல்லுகிறாரு. இன்றைக்கே எழும்பும்படிக்காய் கர்த்தருடைய அபிஷேகம், கடைசி காலத்துல கர்த்தருடைய அபிஷேகம் உன்னையும் என்னையும் தொடுகிற நேரம் தான் இந்த நேரம். அப்ப நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவரை, என்னை எழுப்புங்கப்பா, என்னுடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவினால எல்லாம் ஆகும் என்று சொன்ன அந்த ஆண்டுடைய வார்த்தையின்படி ஆண்டவர் இன்னைக்கு உங்களை என்னை எழுப்பணும்னு அவர் வாஞ்சை உள்ளவரா இருக்கிறாருங்க. நான் இருளிலே உட்கார்ந்தால், ஒருவேளை நீங்க இன்னைக்கு இருளில உட்கார்ந்து இருக்கலாம், என் வாழ்க்கை எல்லாமே அந்தகாரம் ஆயிடுச்சு பிரதர், என்னை இதுல இருந்து தூக்கி விடுறதுக்கு ஆட்களே இல்லை, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, முன்னுக்கு போக வழி தெரியல, பின்னுக்கு போகும் தெரியல, வலது பக்கம் இடது பக்கம் எல்லாமே ஒரு இருளா இருக்கிறது என்று சொல்லி நீங்க ஒருவேளை தடுமாறி கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்றாரு, இருளிலே நீ உட்கார்ந்தாலும் ஆண்டவராக இயேசுவே இந்த இருளிலிருந்து என்னை தூக்கி விடும், என்னை எழுப்பி விடும் அப்பா. நான் புரிந்து கொண்டேன், நான் சத்துருவுக்கு சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று நான் புரிந்து கொண்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்தால் ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார்,
கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சத்தை தந்து அவருடைய அபிஷேகத்தை ஊற்றி அவர் வெளிச்சத்தை தந்து உங்களை தூக்கிவிட்டு அபிஷேகத்தோடு வல்லமையோடு இயேசுவை சந்தோஷப்படுத்துகிற ஒரு மகனாய் மகளாய் ஊழியக்காரனாய் மாற்றி இந்த கடைசி காலத்துல பயன்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறாருங்க. என்னுடைய வாழ்க்கையில நான் அநேக நேரங்களை தடுமாறி இருக்கிறேன், விழுந்திருக்கிறேன். ஆண்டவரை என்னால வாழவே முடியலப்பா. வாலிப வயதுல 23 வயதுல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். அதுக்கு முன்னாடி பல விதமான கொடிய பாவத்துல வாழ்ந்தேன். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு கூட சில நேரங்கள்ல தடிமாறி விழுந்து போயிருக்கிறேன். பரிசுத்தமா வாழ முடியலப்பா, எனக்கு வேண்டாம் இந்த வாழ்க்கை, ஊழியம் வேணாம், ஆண்டவரை விசுவாச வாழ்க்கை வேணாம்னு சொல்லி தடுமாறின நேரங்கள் அநேக நேரங்கள் உண்டு. ஆனாலும் நினைத்து பார்க்கும்போது ஆண்டவரை இவ்வளவு தடுமாற்றங்கள் இருந்தாலும் ஆனாலும் இயேசு கிறிஸ்துவோட அன்பை நினைக்கும் போது, அவருடைய கல்வாரி அன்பை நினைக்கும் போது, ஆண்டவரே என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இன்றைக்கு வரைக்கும் என்னை ஓட வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய கல்வாரி அன்பை நீங்க நினைத்து பாருங்க. ஒருவேளை நீ விழுந்து கிடந்துட்டு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நேசித்து பேசுகிறாருங்க. ஆண்டவர் உன்னை தூக்கி விடணும்னு விரும்புறாரு. அன்பு பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளையே, உங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தால் உங்க வாழ்க்கையில மகிமையான வாழ்க்கையை அவர் தர போதுமானவராக இருக்கிறார். கடைசி காலம் கொடிய காலம்தான். பிசாசு விழத்தள்ளும்படிக்கா போராடி கொண்டுதான் இருக்கிறார். ஆனா அதே நேரத்துல ஒன்று மறவாதீங்க, கர்த்தராகிய தேவன் உங்களை எழுப்பி விடணும்னு விரும்பி கொண்டுதான் இருக்கிறார். ஆண்டவர் அநேகர் உம்முடைய வருகைக்காக அநேகரை எழுப்பும்படிக்காகத்தான் கர்த்தர் பேசுகிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நீ பேசின எல்லா வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த வார்த்தைகள் 30, 60, 100 மடங்கு கனி உள்ளதாய் மாறட்டும். உடைய வருகைக்காய் எங்களை தகுதிப்படுத்துங்க. பிரசங்கிற என்னையும் கேட்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் ரட்சித்து உடைய வருகைக்காய் ஆயத்தப்படுத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.